வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரில் சீரகத்தை கலந்து கொதிக்க வச்சு அந்த வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும். அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நமக்கு நன்றாக இருக்கும். எந்த விதமான கழிவுகளும் நம்மளுடைய வயிற்றில் இருக்காது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ சீரகத்தண்ணில் இருக்கக்கூடிய எந்தெந்த சத்துக்கள் இந்த நன்மைகள்லாம் கொடுக்குது, சீரகத்தண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்களால் மேலும் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே படலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரமாக இருக்குது. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இது தொற்று நோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்கள் ஏ, பி, சி ஆகியவை நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்க சீரக தண்ணீரை காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான இதில் குடிச்சிங்க அப்படின்னா சில ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். அதனால உங்களுடைய உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு புதுவிதமான நோய்கள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலியையும் குறைக்கிறது. அதனுடைய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் குறைந்த அளவையே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா பலவிதமான நோய்கள் உங்களுக்கு வர தடுக்கப்படும். குறிப்பாக உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் சீரகத்தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். அதாவது உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணும். குறிப்பாக உங்களுடைய மெட்டபாலிசத்தை சீரகத்தண்ணீர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உண்டாக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த சேர்மங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்சைம்களை சுரந்து அது கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் எல்லாம் கொழுப்பு எல்லாத்தையுமே உடைச்சிரும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இதில் சக்தி வாய்ந்த எதிர்ப்பு ரசாயனங்கள் காணப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை நம்மளுடைய உடலை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு மறக்கக்கூடாது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை நமக்கு கொண்டிருக்கும். வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நீங்கள் தாமதப்படுத்தலாம். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை உங்களுடைய முகத்திற்கு ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். சீரக தண்ணீரை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்தாலும் இயல்பாகவே உங்களுடைய முகம் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர். சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது முகப்பருக்களை ஏற்படுத்தக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியாக்கள்லாம் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முகப்பொருவை அழிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உதடு வெடிப்பு, சருமத்தில் தோன்றக்கூடிய வெடிப்புகளையும் இப்பவே சீரக தண்ணீர் தடுத்து நிறுத்திடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்
அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய அந்த புரதத்தை வந்து உடைக்கக்கூடிய தன்மை தான் அப்படி சொல்லுவோம். அப்படி உடைச்சிச்சு அப்படின்னா கரைகள் மற்றும் தளர்வான சருமம் எல்லாம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி டைமில் சீரகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை எளிதாக வெளியேற்றி நமக்கு வந்து சருமம் ஆரோக்கியமாக முகப்பருவை நீக்கி பளபளப்பாக இருக்கிறதுக்கு சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும். முடியை ஆரோக்கியமாக சீரகத்தினர் வைக்கும். ஸோ சருமத்தை பளபளப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியினை வந்து வேர்க்கால்கள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வைக்கிறது சீரகத்தினர் தான். முன்னாடியே சொல்லது போல சீரகத்தினரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இதை நம்ம சீரகத்தினரை குடிக்கிறது நம்மளுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் நமக்கு வந்து மேம்படுத்தும். சீரகத்தினரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அவற்றை வேர்களிலிருந்து நிரப்பும். இது முடி உதிர்தலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு நம்ம இந்த சீரகத்தினரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி முடி உதிர்தலை குறைத்து மென்மையாக நமக்கு இது வந்து மாற்று தரும். பொடுகை நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படின்னா சீரகத்தினரில் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து கியூர் ஆகிடும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தினர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதிலும் சீரகத்தண்ணீர் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கெல்லாம் சீரகத்தண்ணீர் வந்து உதவிகரமாக இருக்கும். இதுக்கு சீரகத்தண்ணீர் காலையில் வெறும் வயசில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீரகத்தண்ணீர் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். ஸோ பிபி அப்படின்னு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சீரகத்தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கும். சீரகத்தண்ணீரில் நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உடலில் இன்சுலின் உற்பத்தி வந்து தூண்டுது. இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை அவங்களுக்கு ரத்தத்தில் வந்து கண்ட்ரோலாக வைத்திருக்கும். இது கிளைகோலைட் ஹீமோகுளோபினுடைய அளவையும் நமக்கு குறைக்கும். ஒவ்வொரு உணவிற்கும் 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தண்ணீர் குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறதும் தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீரிழிவு மருந்துகள் சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சீரகத்தண்ணீரை நீங்கள் வந்து அதிகமாக உட்கொள்வதும் தவிர்க்கணும். ஸோ அதே போல் வந்து ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா நோய், அந்த அனிமியா நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு சீரகத்தண்ணீர் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதாவது சீரகத்தண்ணீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையானது. மேலும் இது நம்மளுடைய உடலில் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்ல அவசியம். குறைந்த ஹீமோகுளோபினுடைய அளவுகள் சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், தலை சூடு போன்ற இரத்த சோகையினுடைய பல அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகளை நிர்வகிக்கிறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோட கருப்பு எள் கலந்து சாப்பிடுவது அதிசயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் சீரகத்தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.